பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் வேதத்துல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிசியன்ஸ் சாப்டர் 4 verse 31 and 32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இங்க ரொம்ப கிளீனா சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது நம்ம ஒருத்தரை மன்னிக்கணும் அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாரையுமே மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஈஸியான விஷயமே கிடையாது. பட் ஆனா நம்மள ஆண்டவர் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிற்பத்தை ஒரு கலைஞர் வடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சிற்பம் முதல்ல எங்க இருக்கும்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய பாறைக்குள்ள ஒரு கல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். ஆனா அந்த சிற்பியோட பார்வைக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த சிற்பத்தின் உருவத்தை இமேஜின் பண்ணி அந்த சிற்பத்தை அந்த பாறைக்குள்ள வெளியிருந்து கொண்டு வரதுக்காக அவர் மற்ற தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி உடைத்து தகர்த்தெறிந்து அந்த உள்ள இருக்கிற அந்த சிற்பம் இவர் எதிர்பார்க்கிற அந்த உருவத்திற்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் அந்த அழகான சிற்பம் வெளியே வரும். அப்போ அந்த சிற்பம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதே பாறைக்குள்ளதான் இருந்துச்சு. தேவையில்லாத காரியங்களை அகற்றும் போது அழகான சிற்பம் வெளியே வந்துச்சு. அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுமே தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கான். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயுமே நிச்சயமாய் தேவனுக்குரிய பரிசுத்தமான குணங்கள் உள்ள இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த உலக பிரமாணமான இந்த வெளியரங்கமான சில தோற்றங்களை சில 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 காரியத்தில நம்ம விட்டு விலகும் போதுதான் நம்ம உண்மையான உள்ள இருக்கிற அந்த பரிசுத்தமான தேவ சாயலை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றதான் வேதத்தின் சத்தியம். ஏன்னா இதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிங்க. நம்ம உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம புதிய மனுஷனா மாறணும், புதிய மனுஷனா நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அப்ப வெளியிருந்து எங்கேயும் இல்ல, நம்ம உள்ளத்துக்குள்ள புதிதான ஒரு ஆவியை பரிசுத்தமான ஒரு ஆவியோட கிரியைகள் நம்ம இருதயத்தில் நிரப்பப்பட்டா நம்ம உள்ள இருந்து வர மாற்றங்கள் தான் நம்மள புதிதான மனுஷனா மாற்றமே தவிர வெளியிருந்து வருகிற காரியங்கள் அல்ல. அப்போ இந்த புதிதான மனுஷனா யாரு, அப்ப இதுக்கான கேரக்டர்ஸ் என்ன, இது எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா புது மனுஷனா மாறணும், அப்ப முக்கியமா நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி நான் வாழறேன் அப்படின்னு சொன்னாலே அப்ப இனிமேல் நான் ரொம்ப அமைதியா இருக்கணுமா, நான் ரொம்ப யார்கிட்டையும் பேசக்கூடாதா, நான் வெளியே எங்கேயும் போக கூடாதா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருக்கணுமா, இது மாதிரி பல விதமான காரியங்கள்லாம் வெளியரங்கமான சேஞ்சஸை கொண்டு வரது மூலமா நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமான இல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. தேவன் நம்ம உள்ளார்ந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறத தவிர வெளியரங்கமான மாற்றத்தை அல்ல. வச்சுக்கலாம், ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள இருதயத்துல சுத்தமானவனா இருப்பான்னு சொன்னா நிச்சயமா அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செயல்களும் சுத்தமா தான் இருக்கும் இல்ல. ஆனா ஒருத்தர் வெளியரங்கமா எல்லாமே பயங்கர பாலிஷ்டா செய்யறதால அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்குமா நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா சுத்தமான இருதயம் உள்ளவனுக்கு நிச்சயமாய் அவனுடைய கிரியைகளும் அவனுடைய வார்த்தையும் சுத்தமா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிந்த யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப எப்படிப்பட்ட மனுஷன், அதாவது நான் எப்படி இந்த சிற்பத்தை நல்ல சிற்பத்தை வெளியே கொண்டு வரணும், எப்படிப்பட்ட காரியங்களை கலைஞ்சு போடணும் அப்படின்னு சொன்னா அததான் இங்க ரொம்ப கிளீனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கிறாங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் நம்ம கலைச்சு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பொய்யை கலைந்து, பொய் பேசாம ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுங்க, மெய்யை பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க. ரெண்டாவது நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கணும். ஏன்னா கோபம் அப்படின்றது ஒரு நார்மலான எமோஷன், பட் ஸ்டில் அந்த கோபப்படும் போது நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா கோபத்துல ஒருத்தர் நம்ம பயங்கரமா திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி எடுக்க முடியாது.
அதனால தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவனால் சுட்ட வடுவாங்க. நம்ம கோவத்துல ஒருத்தர் திட்டி காயப்படுத்திட்டா அது தீயினால சுட்ட புண்ணை விட காட்டினா அது ரொம்ப காயமானதா இருக்கும், அதை திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கோபப்படும் போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பாவம் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு அசுத்தமான காரியங்களை, எந்த ஒரு விபச்சாரத்துக்குரிய காரியங்களோ, எந்த ஒரு ரத்த பழிக்கான காரியங்களை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திருடாம இருக்கிறோம், திருடாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா உங்களால கூடுமானா மற்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி, மற்றவங்களுக்கு பக்தி நிறுத்தி வர மாதிரி வார்த்தைகள் இருந்தா பேசுங்க. தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஏன்னா எந்த வாயால தேவனை துதிக்கணுமோ அதே வாயால நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப தேவனை துதிப்பதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் ஒரே ஒரு வாய் தான் அப்படின்னு சொன்னா அப்ப எது உண்மையானது அப்படின்னு தெரியாம போயிடும். உண்மையாவே நீங்க தேவனை துதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை என்று சொன்னால் தேவனை துதிக்கிற அதே வாயால மற்றவர்களை பழிக்கவோ, மற்றவர்களை சபிக்கவோ, மற்றவர்களை நம்ம கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறதோ இருக்கக்கூடாது அப்படின்றதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான சில விஷயங்கள். இது கூட தான் 31வது வசனம் சொல்றது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமா இருந்தாலும் அது என்ன பண்ணும், உங்களை விட்டு நீங்க கடவுள். அப்போ ஒரு நல்ல சிற்பம் நமக்குள்ள இருக்கிற உண்மையான தேவசாயலா இருக்கிற பரிசுத்தமான ஒரு உருவம், ஒரு கேரக்டர், ஒரு பிஹேவியர் வெளியே வரணும்னு சொன்னா நிச்சயமா வெளியரங்கமா இருக்கிற இது மாதிரி திருடுறது, பொய் பேசுறது, கோவப்படுறது, அதுக்கப்புறம் இந்த கூக்குரல், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது, மற்றவங்க மேல கோபமா இருக்கிறது, கசப்பான வார்த்தைகளை பேசுறது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்றது, இப்படிப்பட்ட எல்லா துர்க்குணத்தையும் எப்போ உங்களை விட்டு நீக்கிறீங்களோ அப்பதான் நம்ம தேவசாயலாய் படைக்கப்பட்ட புது சிருஷ்டியாய் நம்ம மாற்றப்படுவோம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் பிதாவை தரிசிக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக்கி நம்மை அதே பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு பரிசுத்தமான பிதாவை தரிசிக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார் அப்படின்றது வேதம் நமக்கு கொடுக்கிற சத்தியம். அப்போ 32வது வசனம் வாசிக்கும் போது ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இரக்கம் உள்ளவர்களாய், கருணை உள்ளவர்களாய், நீங்க கரிசனை உள்ளவர்களாய் நடந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்த போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்றார். நம்ம ஒரு காலத்துல அநேக தவறுகள் பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதால யார் ஒருத்தர் உண்மையாவே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு ஒப்புரவராங்களோ அவங்களுக்கு கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ நிமித்தமாய் பிதாவான நம்முடைய பாவங்களை மன்னிப்பது நிச்சயம் அப்படின்னு நம்ம நம்புறோம்னு சொன்னா, நம்மை மன்னித்தது போலவே தேவன் என்ன பண்ணுவாரு, மற்றவர்களையும் மன்னிக்க ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா சில சமயங்கள்ல நம்ம தான் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு அந்த தாராள குணம் இல்லாதவர்களா இருப்போமோ அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம பாவத்துல இருந்து மன்னிக்க போறது நிச்சயமானால் நம்ம பார்க்கிற மற்றவர்களும் மனம் மாறும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் நிச்சயம். இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நம்ம ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும் அப்படின்றதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்றீங்க, தேவனத்தை ஜெபம் பண்றீங்கன்னா ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்களுக்குள்ள யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள யார் மேலேயாவது பெரிய ஒரு மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு அவங்களை மன்னிங்க. அப்பதான் நீங்க ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பாவங்களை பிதாவானவர் அதை மன்னித்து நம்ம ஜெபங்களை ஏற்றுக்கொள்வாரு. ஒருவேளை நீங்க மற்றவங்களை மன்னிக்கலன்னா அந்த பிதாவானவர் நம்முடைய தப்புக்கு எப்படி மன்னிப்பாரு? அதனால முதல்ல நீங்க உங்க இருதயத்தில் இருக்கிற கோபத்தை, கசப்பை விட்டு மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கப்புறம் பிதாவானவர் நிச்சயமா
நம்மை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சோம்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற பிரதானமான கட்டளை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தது என்னன்னு சொன்னா, நான் உங்களிடத்துல அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல மன்னிக்கிற குணம் தாராளமா இருக்கும். இப்படி வச்சுக்கலாமே, நம்ம பிடிக்காதவங்க யாராவது அந்த சின்ன தப்பு சொன்னா கூட அது பெருசா ஊதி பெருசாகிடும். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம அன்புக்குரியவர்கள், நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்க பெரிய ஒரு துரோகம் பண்ணா என்ன பண்ணுவோம், மேபி அவங்க சுச்சுவேஷனால சூழ்நிலையால அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு அவங்க மன்னிச்சிருவோம்ல. அப்ப எந்த இடத்துல அன்பு உண்மையா இருக்குதோ அந்த இடத்துல மன்னிக்கிற குணம் உண்மையா இருக்கும். நம்ம இங்க மற்றவர்களுடைய பாவங்கள் அல்ல, நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துறது மூலமாய், நான் மற்றவர்களை மன்னிக்கிறது மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய பாவங்களை மூடும் அப்படின்றதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்ப எந்த இடத்துல அன்பு இருக்கிறோ அங்க உண்மையாய் அந்த இடத்துல மன்னிப்பும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்ற மாதிரி கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க மன்னிங்க. நிச்சயமாய் நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது பிதாவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் செய்வாரு, நம்முடைய ஜெபங்களை கேட்கவும் செய்வாரு அப்படின்றதுதான் வேதத்தின் சத்தியம். எனவே நம்ம இந்த உலகத்துல பிறந்ததால இந்த உலகத்துக்கு பிரியமானவர்களா இல்ல, எல்லாவற்றையும் உண்டாக்கின நம்மை சிருஷ்டித்த பிதாவுக்கு பிரியமானவர்களாய் நம்ம வாழணும்னு சொன்னா, கிறிஸ்து இயேசு நமக்கு போதித்தபடி அவர் காண்பித்த அந்த சத்திய வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய், நம்ம பொய் சொல்லாம, கோபப்படாம, திருடாம, கெட்ட வார்த்தை பேசாம, எந்த ஒரு துர்க்குணமும் நம்ம இருதயத்துல இல்லாம நம்ம புது மனுஷனாய் மற்றவர்களுக்கு கரிசனை உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு கருணை உள்ளவர்களாய், மற்றவர்களை மன்னித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது அப்படின்றதா உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை. எனவே எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யணும்னு சொன்னா, முதல்ல நம்ம இருதயத்துல மாற்றங்கள் வரணும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்துல அதே மாற்றத்தை நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம அன்பா இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதா இன்றைக்கு நம்ம வேதத்துல கற்றுக்கொண்ட சத்தியம். எனவே அன்புள்ளவர்களா இருப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாய் மகிமை சேர்க்கிறவர்களாய் வாழும். Thank you and God bless you.